மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் தைரியமும் ஒரு உற்சாகமும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகி தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மகத் தினத்தன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்திற்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மக தினத்தன்று ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் சென்று அர்ச்சனை செய்து வந்தால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியான மாதமாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகுவதற்கும் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் விலகுவதற்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் வெளிவரலாம். கணவன் மனைவி இடையே இருக்கும் மனக்கசப்புகள் அல்லது மற்ற குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகுவதற்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வந்தால் சால சிறந்ததாகும். பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தினம் என்று சொல்லப்போனால் 12, 13, 14 ஆகிய 3 தினங்களுமே மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைகிறது. பொதுவாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் மிருகசீரிட நட்சத்திர 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே மாசி மகம் தினத்தன்று பரிகாரம் செய்வது சாலச் சிறந்தது. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு மாசி மகத்தன்று சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றினால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். பொதுவாகவே இந்த மாதத்தில் ஏற்கனவே இருந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் ஒரு முடிவிற்கு வரும் காலமாகவே உள்ளது. குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் செல்வதாக இருந்தால் நீங்கள் செவ்வாய் பகவானுக்கோ அல்லது விநாயக பெருமானுக்கோ அர்ச்சனை செய்த பின்னர் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அல்லது உடல் நலம் பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு கலப்படமான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். மாதத்தின் முதல் 15 தினங்கள் பணவரவு அதிகமாகவும் 16ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முடிவு வரைக்கும் சுமாரான பணவரவாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. இருந்த போதிலும் மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமையும்.